குழந்தை கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய நபரான சூர்யா திடீரென கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கின்றார் என்பது தெரிய வருகிறது. இவரின் தாயார் குஜராத் சென்றிருக்கிறார் என்பதும் அறிய கிடக்கிறது. இதே வேளையில் தான் இந்த கொலைக்கும் இவருக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் ஒரு நிரபராதி என்பதனை அறிவித்துவிட்டு தற்கொலை செய்திருக்கின்றார் என்பதும் தெரிய வருகிறது. இந்த வழக்கில் ராஜலட்சுமி தன்னுடைய பெயரை ஏன் இணைத்தார் என்பது பற்றிய தகவல் தனக்கு தெரியாதெனவும், ஐகோர்ட் மகாராஜனும் ராஜலட்சுமியும் வட்டிக்கு விடும் தொழில் செய்து கொண்டிருந்ததாகவும், கடந்த ஆண்டு ஐகோர்ட் மகாராஜன் பெயரில் வழக்குகள் இருப்பது எனக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவர் ஊரை விட்டு சென்று விட்டார் என்றும் சூர்யா எழுதியுள்ளார். சிறிது காலம் கழித்து ஐகோர்ட் மகாராஜா ரூபாய் 60 லட்சம் வாங்கியதாக ராஜலட்சுமி தன்னிடம் கூறினார் எனவும் அக்கடிதத்தில் எழுதியுள்ளார். ஐகோர்ட் மகாராஜன் ஓடிவிட்டதால் நீதான் எனக்கு பணம் தர வேண்டும், இது குறித்து என கணவனிடம் சொல்லுவேன் என ராஜலட்சுமி டார்ச்சர் செய்ததாகவும் இக்கடிதத்தில் விவரமாக எழுதியிருக்கின்றார். ஐகோர்ட் மகாராஜன் மூலமாகத்தான் எனக்கு ராஜலட்சுமியை தெரியும் எனவும் இக்கடிதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். குழந்தை கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த IAS அதிகாரியின் முன்னாள் மனைவி சூர்யா விளக்கமாக 4 பக்க கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார். பள்ளி மாணவர் கடத்தல் வழக்கில் எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்டவர்களை நான் இதுவரை பார்த்தது கூட இல்லை என அக்கடிதத்தில் விவரமாக எழுதி வைத்துவிட்டு இறந்துள்ளார்.